துலா லக்னத்துக்கும், மேச லக்னத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை அப்டின்னா, லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியா வருவார். அதே சமயத்தில மேச லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, மேசம், விருச்சிகம் செவ்வா தான். மேசத்திலிருந்து விருச்சிகம் எண்ணும்போது 8ஆம் இடமா வரும். துலா லக்னம், துலாமும், ரிஷபமும் சுக்கிரன். துலாத்திலிருந்து எண்ணும்போது ரிஷபம் 8ஆம் இடமா வரும். இப்போ நடைமுறையில இந்த 2 லக்னாதிபதிகளுமே 8ஆம் அதிபதியாக வருவதால், இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1, 8 தொடர்பு வந்தா அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்க. தான் செய்கிறது தப்பாகவே இருந்தாலும், அத தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும், பிடிவாதத்துக்கு வரட்டு கௌரவத்துக்காக தன்னுடைய செயல்பாட்டை மாத்திக்கொள்ளாமல், அதையே கன்டினியூ பண்ற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா 1, 8 தொடர்பு யாருக்காக இருந்தாலும் சரி, அவர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதுதான். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். தவறாக இருந்தாலும், அது தவறுன்னு அவருக்கே தெரிஞ்சாலும், அதை யாராவது சுட்டிக்காட்டினா, தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இந்த முரண்பட்ட 2 லக்னங்களுமே இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னமும், துலா லக்னமும் வாழ்க்கை துணையில எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை துணையில எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நிம்மதியான தன்மை இருக்காது. ஏன்னா, ரிஷபத்துக்கு 7ஆம் இடமாக விருச்சிகம் வரும். துலாத்துக்கு 7ஆம் இடமாக மேசம் வரும். 2மே என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈகோ பார்க்கும். அப்போ ஒரு மேச லக்னமும், ஒரு துலா லக்னமோ, ஒரு ரிஷப லக்னமோ அல்லது விருச்சிக லக்னமோ திருமணம் பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்காது. எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஈகோ அரைஸ் ஆயிக்கும். அப்போ இவங்க எப்படி தான் வாழ்க்கையை ஓட்டுறது அப்படின்னா, இவங்க என்னைக்கு தன்னுடைய நிலையை உணர்கிறார்களோ, அன்னைக்கு தான் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும். இப்போ மேச லக்னமும், துலா லக்னமும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல அந்த லக்னாதிபதி தன்மையை பொறுத்து இருவருக்கும் இடையே பரஸ்பரம் ஒரு புரிதல் இருந்தாலுமே, ஜாதக ரீதியா பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, இவர்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு டாட் இருக்கும். அதே சமயத்தில விருச்சிக லக்னமும், ரிஷப லக்னமும் 7ஆம் அதிபதி கான்செப்ட்ல நம்ம பார்த்தாலுமே, தனிப்பட்ட ஜாதகத்தில கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறார்களோ, அதை பொறுத்து முரண்பாடுகள் ஏற்படும். ஆக மேச லக்னமும், துலா லக்னமும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாகவே வருவதால், இவர்கள் ஒரு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்குத்தான் இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்க இப்படித்தான். அப்ப இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாரி வாழ்க்கை துணைய தான் பார்க்கணுமே தவிர, இவர்களுக்கு ஈக்குவலா ஈகோ பார்க்குற மாரி வாழ்க்கை துணைய பார்த்தா, அவர்களுடைய வாழ்க்கை முட்டி மோதும் முரண்பாடுகளாகத்தான் இருக்கும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எனவே வாழ்க்கை துணையோ அல்லது வியாபார துணையோ, லைஃப் பார்ட்னரோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னரோ இந்த 2 லக்னங்களுக்கும் வருவதுங்கிறது கொஞ்ச காலகட்டத்துக்கு முரண்பாடுகளை தோற்றுவிக்கும். ஏன்னா, இவர்களை லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாக வருவதால், சில காலங்களுக்கு இவர்கள் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் இருக்கும். இதன் மூலம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த லக்னக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய சூழலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்படி தான் இருக்கோம். நம்மளும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக உண்மை எது, தீமை எதுன்னு தெரிஞ்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணோம்னா, நிச்சயமாக பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இவர்களுக்கும் வர வேண்டும். இல்லை என்றால், இந்த 2 லக்னங்களுடைய வாழ்க்கை தரமும், திருமணமாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எந்த சூழலிலும் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும். சிறிது காலத்துக்கு மனக்கசப்பை தரும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். மற்றபடி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி நேயர்களே. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்படட்டும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.